இங்கே மூட்டை சுவாமிகள்னு ஒரு பெரிய சுவாமிகள், யார் பார்த்துருக்கீங்களா? யாருன்னு கை தூக்குங்க. சிரிச்சோன்னே புரிஞ்சுட்டு. மூட்டை சுவாமிகள்னு ஒரு அற்புதமான ஒரு மகான் வாழ்ந்தார். இப்போ இல்லை அவர். அவர் ஒரு 2 முறை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இந்த மூட்டை சுவாமிகள் என்ன சொல்வார்னா, போகரோட அடுத்த அவதாரம் என்று சொல்வார்கள். அந்த மூட்டை சுவாமிகளது முகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழ் முகமாக நமக்கு தெரியாது, ஒரு சீனாக்காரர் மாதிரி தெரியும் சமயத்தில். அந்த மூட்டை சுவாமிகள் அந்த கணக்கம்பட்டியில் வசித்து கொண்டிருந்த போது திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போகக்கூடிய பிரதான சாலையில் அந்த கணக்கம்பட்டி அமைந்துள்ளது. அந்த கணக்கம்பட்டி மெயின் ரோட்டில் உட்காந்துருப்பார். ஓரமாக ஒரு மேஜைக்கு மேலே ஒரு மேடையில் உட்காந்துருப்பார் மூட்டை சுவாமிகள். அவரை பற்றி அவ்வளவா தெரியாது, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அவரை பற்றி புரிந்த அன்பர்கள் மட்டுமே அவருடைய தரிசனம் தேவை என்பதற்காக வந்து காத்து கொண்டிருப்பார்கள். மூட்டை சுவாமிகள் ஒரு நாள் உட்காந்துருக்கார். அந்த நேரத்தில் ஒரு கார் ஒன்று திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போயிட்டுருக்கு, ஒரு அம்பாசிடர் கார்.